காஞ்சியில் காமாட்சி காசி விசாலாட்சி அம்மா அங்கையர் கண்ணியே அருள்வாய் நீ. நம்பிக்கை கொண்டுன்னை நாம் இன்று வணங்கி நின்றால் அழிய துயரங்கை அன்றே விலகிவிடும். நம்பிக்கை கொண்டுன்னை நாளும் வணங்கி வந்தால் எண்ணிய துயரங்கள் அன்றே முடிவாகும். எங்களின் பாட்டிற்கு இசையே நீதானே, எங்களின் பாட்டிற்கு இசையே நீதானே. நாடக கலை வாழ நாடக கலை வாழ அப்பளிக்கற்ற பெரியவர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பொன்னாக விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கவிஞர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைகளின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராஸ் மல்லியாக நடிக்கும் சகோதரி சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு இந்த பொன்னாடை போதை கௌரவப்படுத்திக்கிறோம். பொன்னாடி பற்றி கவிதை விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை வைத்து நாடக கலை வாழ வைக்கும் நாடக அரசியலுக்கு என்னுடைய இதயம் முடிந்த சிறந்தால் நன்றி. அதை விட இந்த காட்சியில் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ பப்புன்னு நான் சொல்லி எதாச்சும் வீட்டுக்கு போவாங்க, அப்படிலாம் இல்லாமல் வள்ளி வந்து நான் உட்காந்துருக்கீங்கள, அதுக்காக உங்களுடைய பொற்பாதம் தட்ட வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாமே தெரியும், எல்லாமே கையில் வந்துருச்சு. உள்ளங்கை கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்தான ஒரு பாட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் கையளவுக்குள்ளே இன்றைக்கி கொண்டு வந்து கடலுக்கு அங்கிட்டு நடக்கிற விஷயம்லாம் நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே
தட்டுனீங்கன்னா எல்லாமே தெரியும். எல்லா விஷயம் எல்லாங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே அர்த்தம் புரியும். அப்படி எல்லாமே இருக்கிற நேரத்தில் வந்து அதை மீறி நாடகத்துக்கு வந்து உட்காந்துருக்கீங்கன்னா உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சந்தோஷமாக இருக்குது. நாடகத்தை பார்க்கும் அத்தனை ரசிகர்களுக்கும் மறுபடியும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்பளுக்கிட்ட பெரியவர்களுக்கும் என் கூட தாய்மார்களுக்கும் மண்ணை பொண்ணாங்க விவசாய பெருமடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசு சாமணி இளைஞர் எழுச்சி பிறகு என்னை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வள்ளினா யார், முருகன்னா யார், நாடகம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் சுருக்கமாக. ஏன்னா வந்து இன்றைக்கி நல்லா பேசக்கூடிய நாரதர் போட்டிருக்கீங்க. பேச்சுக்கு இப்போ வேலை இல்லாமல் போச்சு. முந்தியெல்லாம் வந்து புராணம் 2 மணி நேரம் நடக்கும். நாரதர் வள்ளி நான் மூத்தப்போலாம் சந்திச்சோம்னா 2 மணி நேரம் நடக்கும். இப்போ வந்து குறைஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி நடக்கும். இன்றைக்கி இந்த பார்த்திபன் பெயர் நல்லா பேசக்கூடிய பார்த்திபன் பேசுகிறதெல்லாம் பேச்சு கிடையாது. அதான் பேசுகிறது எல்லாமே பேச்சாக முடியாது. மக்களுக்கு போய் விஷயம் போய் சேரணும். நானும் பேசுகிறேன்ட்டு எல்லா விஷயம் பேசக்கூடாதுல்ல. யாருக்கு முக்கிய விஷயம் பேசணுமோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதனால் நல்லா பேசக்கூடிய போட்டிருக்கீங்க, அதெல்லாம் சந்தோஷம். நான் வந்து பேசக்கூடிய ஒரு நாரதர் போட்டிங்கன்னா அதில் என்ன விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுவேன். அதில் கொஞ்சம் சுருக்கமாக என்னோட போர்ஷனை முடிச்சு. நான் வள்ளி தான் பேசணும் முருகனை பற்றி. வள்ளி வந்து 5 பஞ்சமுகரை சுமந்து வந்தவள். குண்டலம் கொடிவளை குதிங்கால் சிலம்பு கால் தண்டை வேணத்தும் தரித்து தவழ்ந்தவள் கனகவேங்கி பூங்குரத்தி. 5 பொருட்கள், பஞ்சபூதங்கள் 5: நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு. பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. பிரபஞ்சம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அந்த பஞ்சபூதங்களை சுமந்து வந்தவள் தான் கனகவேங்கி பூங்குரத்தி. யாருக்கு இது 4வது பிறப்பு. 4வது பிறப்பு மக்களை காப்பாள், கலியுக மக்களை காப்பதற்காக வந்தவள் தான் கனகவேங்கி பூங்குரத்தி. நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த கலையரங்கம் கட்டியிருக்கீங்க, இதுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டிருப்பீங்க. கோயில் கட்டினா அஸ்திவாரம், வீடு கட்டினா எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். நம்ம வாழ்கிற பூமிக்கு எது அஸ்திவாரம் சொல்லுங்கள்? அஸ்திவாரமே கிடையாது. பூமியை அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தன்னைத்தான் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவர்கள் பூமாதேவி. அந்தரம் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த பூமி எந்த ஆதாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தனியாக உட்காந்து பயந்துருவீங்க. பிரபஞ்சத்தை சக்தியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பூமி, இத்தனை கோடி மக்கள், எத்தனை இந்தியாவில் மட்டுமே 130 கோடி மக்கள். அப்போ எல்லா நாடையும் சேர்த்துக்கங்க. அவ்வளோ பேரை சுமக்கிறாங்க. எத்தனை வண்டிகள், எத்தனை ஓட்டப்பட்டு பூமியை துளைக்கிறாங்க, எத்தனை கட்டுறாங்க, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்க அந்த பூமி வந்து அப்படியே தன்னை தான் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விலகுனா முடிஞ்சு போச்சு. ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தி காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரபஞ்ச சக்திக்கு நம்ம என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? சொன்னது கிடையாது. தூங்கும்போது வாங்கும் மூச்சு சொல்லி மாறி போனால் போச்சு. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்று 21,600 சுவாச காற்று. படிச்சுட்டு பேசுகிற நாம் பெரிய ஆள் கிடையாது. என்ன நாங்கள் பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் எங்க இப்போ என்ன சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் அதை செஞ்சு போடுவோம், இதை செஞ்சு போடுவோம், நாங்கள் பூமியை நிப்பாட்டி போடுவோம் சொல்கிற மக்களை எங்கள் அந்த சுவாச காற்றை என்ன சொல்லுங்க பார்ப்போம். எப்போ காற்று உள்ளே போகுது, எப்போ வெளியே வருதுங்கிறத கணக்கு பண்ணி எழுதுனாங்க பாருங்க. 2 மணி நேரத்துக்கு மாறும். எப்போ பார்த்தாலும் சுவாச காற்று சுவாசிக்க முடியாது. நாளைக்கு விட்டுருங்க, நாளானிக்கால் நினச்சி மூக்கடியில் கை வச்சு பாருங்க. ஒரு பக்கம் தான் சுவாச காற்று வரும், இன்னொரு பக்கம் வராது, மாறி மாறி வரும். 2 மணி நேரத்துக்கு ஒரு சுவாச காற்று மாறி மாறி வரும். அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு சுவாச காற்றை மாறின காற்றை எண்ணி 1 மணி நேரத்துக்கு 24 மணி நேரத்துக்கு 21,600 எண்ணி வச்சே நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த அறிவாளி. அதை கூட்டினீங்கன்னா 9ல் முடியும். 2 1 3 6 9. கலியுகத்தின் கணக்கு 4,32,000 ஆண்டுகள். 4 3 7 2 9 2. அடுத்து நவகிரகங்கள், பூமி சூரிய நவகிரகங்கள், அது ஒரு 9. அடுத்து நவதுவாரங்கள், மனிதனாகப்பட்டவன் நவதுவாரங்கள். நவதுவாரங்களாம் வாழ முடியாது. இப்போ இந்த 4 9 கூட்டினீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்? அது ஒரு 300 3 6 9. கலியுகத்தின் தெய்வம் 9 முருகப்பெருமான். ஜாதிலிங்கம், மனசலை, கெந்தி, காந்தாரம், தாரம், ரசபாசனம், கவரி பாசனம், வெள்ளி பாசம், தொட்டி பாசனம் என்ற 9 பாசனத்தால் செய்யப்பட்டு பழனி தபால தண்டாயுத பணிசலை. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கும் மனுஷன் விடுற சுவாச காற்றுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அந்த பஞ்சபூதத்தை சுமந்து வந்தவள் தான் இந்த கனகவேங்கி பூங்குரத்தி. என்னைக்காவது நம்ம அந்த காற்றுக்கு, தூங்குற காற்று, நம்ம தூங்கிட்டு கொஞ்சம் சுழிமாறினா முடிஞ்சு போச்சு, செத்து போயிடுவோம். அந்த காற்றுக்கு நம்ம காலையில் இருந்துச்சு என்னைக்காவது நன்றி சொல்லிப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். இந்த பூமாதேவி நமக்கு சாப்பாடு தர்றா. நிலத்தை வாங்கி போட்டால் ஒரு 10 வருஷம் கழிச்சு பயங்கரமான லாபத்துக்கு விற்கலாம். நிலத்தில் 2 மரம் நட்டு வச்சா நமக்கு கனி கொடுக்கும். மரங்களை வெட்டி விற்கலாம். விவசாயம் பண்ணால் எல்லாமே தரும். அப்படிப்பட்ட பூமாதேவிக்கு நம்ம என்னைக்காவது நன்றி சொல்லிப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். இந்த சூரிய பகவானுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லிப்போமா? அவர் இல்லாமல் வந்து காலங்கள் கிடையாது. நம்ம நன்றி சொல்லிப்போம். நிலவுக்கு நீங்கள் நினைக்கலாம், நிலவு நம்ம பார்க்குறோம், நம்ம சாதாரண, ஆனால் அது கிடையாது. நிலவு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி பூமி வர்றாங்க, பூமியை சுற்றி நிலவு வர்றாங்க. ஒரு நாளைக்கு நிலவு மட்டும் பூமியை சுற்றலைன்னா ஒரு நாளைக்கு 260 கிலோமீட்டர் காற்று வீசும் வேகத்துக்கு. 130 கிலோமீட்டருக்கே கஜா புயல் தான் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. 260 கிலோமீட்டர் தாங்க முடியுமா?
ஆனால் நிலவு நம்மளை வந்து சத்தம் இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. வர்ற விண்களை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலவுக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். எப்போ தெரியுமா நன்றி சொல்கிறீங்க? இந்த மாதிரி திருவிழா வச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு மாவிளக்கு வைக்கிறது, பொங்கல் வைக்கிறது, கெடா வெட்டுறது, சாமி ஊர்வலம் பண்ணுறது அப்படின்னு மொத்தமாக சாமிக்கு நன்றி சொல்கிறீங்க. இது காலத்தின் கணக்கு. நம்ம வாழ்ந்த பூமி, முருகப்பெருமான், வள்ளி, இதுதான் வந்து அடிப்படை காரணம். இப்போ வந்து இது வந்து வள்ளி திருமண நாடகம். வள்ளி வந்து கதாநாயகி. கதாநாயகனா யார்? முருகப்பெருமான். கண்டிப்பாக முருகப்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும். வள்ளி திருமண நாடகம் சொல்லி தானே பர்மிஷன் வாங்குகிறோம், சொல்லுங்கள், இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ முருகப்பெருமானை பற்றி கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கணும். சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது, அது கொஞ்சம் மருந்து இல்லை, அது சுக்கு தான் மருந்து, பட்டை மருந்து கிடையாது. சுப்பிரமணிய கடவுள் மிஞ்சின தெய்வம் கிடையாது. அப்போ மற்ற தெய்வம்லாம் தெய்வம் இல்லையாக்கான்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா வருஷமும் இவரை கும்பிடுவாங்க. வைகாசி மாதம் விஷாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் ஐப்பசி மாதம், சோமவாரம் கார்த்திகை மாதம், எல்லா வாரம் முருகப்பெருமான் நம்ம கொண்டுறோம். ஒவ்வொன்றுக்கு விளக்கம் தரேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது பழமொழி. அது பழமொழி இல்லை. சஷ்டியில் இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும், இதுதான் பழமொழி. அது பழமொழி மாறிச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டோம். சஷ்டி விரதம்னு ஐப்பசி மாதம் வர்ற சஷ்டி விரதத்தில் 6 நாள் அங்கே போய் நம்ம ஐப்பசி மாதம் திருச்செந்தூரில் போய் விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 6 நாள் வெறும் செவ்வாழை மட்டும் சாப்பிட்டு ஓம்ங்கிற மந்திரத்தை போய் சொல்லி 6 நாள் விரதம் இருந்தால், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி அந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. நம்ம எங்கே போகிறோம்? போய் வைத்த கழுவிட்டு வந்துடுவீங்க. ஆஸ்பத்திரியில் போய் குழந்தை இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? இல்லை டெஸ்ட் யூபி. அது இல்லாமல் அப்போ அந்த சுப்பிரமணியன் தெய்வம் கிடையாது. இன்னொன்று, எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடான கோடி நடிகன் இருந்தாலும் சரி, இல்லை அழகன் இருந்தாலும் சரி, இல்லை பணக்கார கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, இல்லை பதவியில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்க? ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா எப்போ பணத்தை தூக்குவீங்க? வீட்டுக்கு போகணும்பாங்க உறவுகள். வீடு வரை உறவு வச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. பணத்தை தூக்கப்பா, நேரமாச்சு வீட்டுக்கு போகணும். அப்போ வீடு வரைக்கும் உறவுகள், வீதி வரைக்கும் மனைவி. நீ இல்லைன்னா நான் மருந்து குடிச்சு செத்து போயிருவான்னு சொல்கிற பொண்டாட்டி வீதியோட திரும்பிடுவாங்க. திரும்பி பார்த்தா புருஷன் பேயா வீட்டுக்கு வந்துடுவாராம், அதனால திரும்பி வந்துடுவாங்க. வீதி வரைக்கும் மனைவி, காடு வரை பிள்ளை. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பிள்ளை, சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நம்ம படிக்க வைக்கிற பிள்ளை காடு வரைக்கும் வந்து கொல்லி கொடுத்த வச்சு திரும்பி பார்க்காம அது வந்துடும். கடைசியில் மண்ணுக்குள், இந்த பூமிக்குள் உடம்பு புதைக்கப்படும் போதும் சரி, தீயில் வேகும் போதும் யாரும் கூட வரமாட்டார்கள். இந்த ஆத்மா தனியாக தான் நிற்கும். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆத்மா கூட வருவது எது என்றால், கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி, வெக்தி பிறகு செய்யும் அன்னதானம். அதனால தான் வள்ளி திருநாடகத்தை வச்சு புராணங்களை பேச வச்சாங்க. ஒரு பாட்டு கச்சேரியில் புராணம் பேச முடியாது, ஒரு வில்லு மற்றதில் ஒரு ஆடல் பாடலில் புராணம் பேச முடியாது. வள்ளி திருநாடகத்தை மட்டும்தான். அதுக்காக தான் பப்புன்னு நான் சொல்ல 12 வரைக்கும் உங்களை ஆட விட்டு அவங்களை சந்தோஷப்பட்டு அப்புறம் வள்ளி வந்து புராணம் பேசணும். ஏன்னா நாம் முன்னோர்கள் செய்த பாவம், நம்ம அறியாமல் செய்கிற பாவம், நம்ம பிள்ளைங்க செய்கிற பாவம் 10 பைசா செலவில்லாமல் புராண கதை கேட்டோம்னா மேலே சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அவ்வளோ விஷயம் கந்த புராணத்தில் இருக்குது. இது திருமணம் உள்ள நாடகம். இந்த நாடகம் மங்களகரம் பண்ணுறது கந்த புராணம் தான். அப்போ கந்த புராணம் 2 வரி கேட்டே ஆகணும், சரிங்களா? அதில் 2 வரி மட்டும் கேட்டுக்கோங்க. இப்போ கதாநாயகனா ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் வில்லன் யார்? நாரதர் கிடையாது, சூரபத்மன் தான் வில்லன் கந்த புராணத்தில். அவருக்கு ஒரு ஆசை, எல்லாரும் நமக்கு அடிமையாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ரொம்ப அழகன் ஆனால் அசுரன், முரடன். என்ன பண்ணுறாரு? கடுமையான தவம், 1000 வருஷம் சாப்பிடலை. எப்படிக்கா சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் ஒரு இலை இருக்குது. நம்ம சாப்பிட்றோம். ஆனால் சித்தர்கள் முனிவர்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. வகையாக சமைச்சு சிக்கன் மீன் வறுவலில் சாப்பிட கிடையாது. போகிற போக்கில் ஒரு இலையை வச்சு வாயில் போட்டு போயிடும். அவங்களுக்கு தண்ணி தவிக்காமல் இருக்க இலை தெரியும், சாப்பிடாம இலை தெரியும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, சித்தர்கள் கணக்கு மட்டும்தான் தெரியும். அதை சாப்பிட்டு தான் தவம் இருக்கார் சூரபத்மன். சிவன் காட்சி கொடுக்கல, கோபம் வந்துடுது. தன்னுடைய கையால் பூரா வெட்டி குறவலை அறுத்து நெருப்புல போட்டு களைப்பொலி, அதுக்கு பேர் சாம்பல் ஆகிட்டாரு. அப்போ தான் சிவன் காட்சி கொடு. இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கையாகப்பட்ட சாம்பல் அப்படி ஊடுருவி போகிறாங்க. சூரபத்மனுக்கு உயிர் வந்துச்சு. நம்ம செத்து போனாங்க சாம்பல் அப்படி கங்கையில் கரைக்கிறோம்ல, அது மாதிரி சூரபத்மனுக்கு உயிர் வந்துச்சு. எந்திரிச்சு நிற்கிறாரு, விட அழகா சிவனை பார்த்து சிரிக்கிறார். காசிபருக்கு மாயைக்கும் பிறந்த சூரபத்மனை அழிந்தேன், ஆனால் எனக்கு நீ உடம்பு கொடுத்துருக்க, உயிர் கொடுத்துருக்க, நான் கேட்குறலாம் கொடு. சிரிச்சாரா சிவன். என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். சரிப்பா, என் பொண்டாட்டி உள்ள இருக்கல, அந்த அம்மா ஒதுக்கிறே. அப்போதான் சிவன் நெத்தியில் கை வச்சார். சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்போ சிவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பார்க்குற? சாகாவரம் பெற்றவன் நான் மட்டுமே சிவன், எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தழுவன். நீ பூமியில் பிறந்துடா, சாவணும்.
யார் உன்னை அழிப்பது? நான் எல்லாரும் அடிமையாக்கிட்டே யமன் முதக்கண்டே. அடிமைகள் அழிக்க முடியாது, வரம் கேள். அப்பதான் சூரபத்மன் கேட்டாராம், அருவமாகி நெற்றிக்கண்ணில் எவன் ஒருவன் தீப்பொறியாக உன் நெற்றிக்கண்ணில் தீப்பொறியாக தோன்றுகிறானோ அவனை என்னை அழிக்க வேண்டும். அந்த சூரபத்மனை அழிப்பதற்காகத்தான் முருகப்பெருமான் 6 தீப்பொறியாக சிவனி நெற்றிக்கண்ணில் தோன்ற 6 9 தீப்பொறி வந்திருக்கலாமே, ஒரு தீப்பொறி வந்திருக்க. 6 தீப்பொறிக்கு ஒரு காரணம் இருக்கு, வரட்டும் சரி அப்புறம் வச்சுக்கலாம். 6 தீப்பொறி தோன்ற அதை அக்கினினாலே ஏந்த முடியல. அக்கினி தேவன் ஏந்த முடியாமல் சிவாதேவியிடம் கொடுக்க, சிவாதேவி ஏந்த முடியாமல் கங்கையில் விட, கங்கை சரவண கோயில் விட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான். வைகாசி மாதம் விசாகத்திலே தோன்றியவனான் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகன் வந்தாச்சு, வந்த வேலையை பார்க்கணும்ல. அம்மா கிட்ட போய் வேல் வாங்க போறார், சக்திகிட்ட சிக்கல்ல போய் வேல் வாங்கி சூரபத்மனை அழிக்க போறாரு. மனசு வரல. தெய்வங்கள் அழிக்க மாட்டாங்க, கவலையை தான் அழிப்பாங்க. ஆணவத்தை அழிப்பார்கள், மாயை அழிப்பார்கள், ஆசையை அழிப்பார்கள், மற்ற உயிரை அழிக்க மாட்டாங்க. போறாரு, ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாக மயிலாக வைத்து கொண்டு தன்னுடைய ஆட்சி புரிவர். இந்த புவனத்தை ஆட்சி வரும் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தின் கொஞ்சம் பாலகாண்டம். நான் சொன்னதற்காக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். பூமி சாஞ்சிருச்சு. பூமி தன்னுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு. எல்லாமே அதிகமாகும், வெயில் அதிகமாகும், மழை அதிகமாகும், புயல் அதிகமாகும், பஞ்சங்கள் கொஞ்சம் அதிகமாகும். நம்ம அது கூட போராட முடியாது. போய் போராட அதனை பக்கத்து வீட்டுக்காரர்களை சண்டை போடுறதுக்கு நம்ம அதோட வாழ கற்றுக்கணும். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். வாழும் வரை வாழ்க்கை, முடிஞ்ச வரை தெய்வங்களை வணங்குங்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் உதிர்ந்த பழம், பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கல்ய கோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே கந்த தோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, முருகா உனக்கான மனக்கோயில் கொஞ்சம் இல்லை. இங்கு உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை. இங்கு உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், எதிரொலிக்கும், எதிரொலிக்கும்.
கொடுக்கும். ஒரு மனிதன், நன்றி நன்றி நன்றி. ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். யாரு? திருவள்ளுவர். அவர் இறந்துட்டாரு. அதனுடைய குரல் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்காரங்களும் எடுத்துக்கிட்டாங்க. துபாய் நாட்டுக்காரோட எடுத்துக்கிட்டாங்க. இந்த திருக்குறளை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், அதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு தமிழன் பாருங்க, நம்ம தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஒரு தமிழன் எழுதிய திருக்குறளுக்கு நீ எல்லா நாட்டிலையும் வரவேற்பு இருக்கு. ஆனால் அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கல. திருவள்ளுவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம வரைகிற உருவம் வந்து கற்பனை தான். யாரோ ஒருத்தர் வரைஞ்சிட்டார், இவர் இப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படி வரைஞ்சதான். 1330 குறளை எழுதிய திருவள்ளுவர் தன்னுடைய உருவத்தை வரைஞ்சி வைக்கல, அவர் விளம்பரப்படுத்திக்கல. கோயிலை சிற்பம் செய்யும் சிற்பிகள் தன்னுடைய உருவத்தை வந்து செதுக்கி வச்சுக்க மாட்டாங்க, தன்னுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. எனக்கு வர்ற சந்தை, எனக்கு பின்னாடி வர்ற சந்தைகள் தெரிஞ்சுக்கிறட்டும், அவ்வளோதான். கொடுத்துவிட்டு விளம்பரப்படுத்திக்கவே மாட்டாங்க. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செய்யாத, செஞ்சுட்டு சொல்லி காமிக்காத, வேண்டாமே, நாங்களே சாப்பிட்டுக்குவோமே, கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டுக்குவோமே. அது மாதிரி அவங்க யாரும் எதுவும் செஞ்சலை. 4 பேர் யாரு? திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்பர். யாருமே வந்து விளம்பரப்படுத்தினது கிடையாது. தெய்வம் தான் அவங்களுக்கு. அவங்க இல்லைன்னா நம்ம சிவபெருமானை பற்றி நமக்கு தெரியாது, அவ்வளோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் கொடுத்த திருக்குறள் 1330 குறள், 133 அதிகாரம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். காமத்தையும் பொருளையும் விட்டுருவோம், அதான் நிறைய கிடைக்குது, நிறைய போயிட்டு இருக்குது. அறத்தை மட்டும் எடுத்துக்கோ. அறம் தட்டு தான் அழிஞ்சிட்டு வருது. அறம்னா என்ன? உண்மை. வாழ்கிற வாழ்க்கையில் சத்தியம், தர்மம், பவித்திரம் இருக்கணும். வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சமாக சத்தியமாக வாழ்ந்தா இங்கே வாழ்கிற வாழ்க்கை இல்லை, இது சும்மா கொஞ்ச நாள் மின்னல், அவ்வளோதான். மரணம் எப்போ வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. 35 வயசா, 25 வயசா, 10 வயசா, 40 வயசா, நிர்ணயம் கிடையாது. ஆனால் நம்ம இறந்த பின்னாடி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். சத்தியமாக வாழ்ந்தால், சத்தியம் தர்மமாக இங்கே வாழ்ந்தால் மேலே இருக்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சொல்ல, திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. இன்னொரு குறளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. முகநக நட்பது நட்பென்று, நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு. நட்புக்கு ஈடு எதுவும் கிடையாது. அம்மா அப்பா கிட்ட பேச முடியாத விஷயத்த, பொண்டாட்டி புருஷங்கிட்ட பேச முடியாத விஷயத்த நண்பரிடம் பகிர்ந்து கொள்வார்களாம். நண்பன்ட்ட இந்த மாதிரி என்ன செய்யலாம்னு தெரியலடா அப்படின்னு. அப்போ அந்த நட்பு உண்மையாக இருக்கணும். அந்த நட்புக்காக உயிரை கொடுக்கணும். உயிரை எடுக்கக்கூடாது, காட்டி கொடுக்கக்கூடாது. அதுக்காக இன்னும் நம்ம வந்து மகாபாரதம் முடிஞ்சு 5130 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நம்ம கர்ணனை பேசுகிறோம். ஏன்? கர்ணன் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, வா நீ வந்து பாண்டவர்களோட அண்ணா, நீ இந்த பக்கம் வந்துரு, நீ சேர்த்து உயிர் தப்பிச்சுக்கலாம். சிரிச்சாராம் கர்ணன். இன்னைக்கு நிறைய மகாபாரதம் பேசுகிறோம் சரிங்களா. கர்ணன் சிரிச்சாராம். ஏம்மா சோறு சாப்பிட்ருக்கேன், அவனை விட்டு வர சொல்கிற, எப்படி வர முடியும்? அம்போன்னு விட்டுட்ட. சூரியனுக்கு மகனாக பிறந்து ஒரு சத்திரிய பெண்ணுக்கு நான் மகனாக பிறந்தும் தேரோட்டி மையனை அசிங்கப்படுத்தினாங்க, என்னை அவமானப்படுத்தினாங்க. என்னை அவமானத்தை துரத்து என்னை மன்னனாக்கியவன் துரியோதனன். துரியோதனன் பொண்டாட்டி பானுமதி நானும் சொக்கட்டா விடும்போது என் விரல் பட்டு பானுமதி இடையில கிடந்த மேகலாபுரம் அந்த சிந்திய முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவா என்று என் நண்பன் கேட்டனாலே எங்களை சந்தேகப்பட கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பேன். ஒரு மனிதனின் பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். கேவலமான பிறப்பாக இருக்கலாம், அசிங்கமான பிறப்பாக இருக்கலாம், அவமானப்பட்ட பிறப்பாக இருக்கலாம். ஆனால் மரணம் நல்ல மரணமாக இருக்கணும். அசிங்கமான மரணமாக இருக்கக்கூடாது, நன்றி மறந்த மரணமாக இருக்கக்கூடாதுமா. நான் வரமாட்டேன், உங்கள் பேச்சை கேட்டு அந்த பக்கம் வந்தேன்னா என் மரணம் பேசப்பட மாட்டாது. ஆனால் துரியோதனோட கடைசி வரைக்கும் நான் இருந்து சாப்பிட்ருக்கேன்ல, கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் துரியோதனன் கேட்டேன், எனக்கு நல்லவர் நான் இருந்திருக்கேன்ல, என் மரணம் பேசப்பட வேண்டும். யுகம் கடந்து பேசும். ஆனால் இன்றைக்கி நம்ம யுகம் கடந்து பேசுகிறோம். ஏன்? கடைசி வரைக்கும் என் நண்பனுக்காக உயிரை கொடுத்தவர் கர்ணன். உயிரை கொடுத்தவர், உயிரை எடுக்கலை, காட்டி கொடுக்கலை. இன்றைக்கி ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும் சரிங்களா, காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இது நண்பனுக்காக கொடுத்தது சொன்னது. இது நட்புல 3 வகை. யார் சொல்லியிருக்கா? கண்ணதாசன் விளக்கம் கொடுத்துருக்காரு. முதல் வகை, 2வது வகை, 3. என்னக்கா நட்புல எப்படிக்கா 3 வகை? பனைமரம், தென்னை மரம், வாழை மரம். வாழை மரத்தை கொண்டு 3வது நட்பை வச்சுட்டாங்க. ஏன்? வாழை மரத்துக்கு சரியாக மண் அணைக்கணும், பக்க கண்ணை வெட்டணும், தண்ணி பாய்ச்சலே மரம் சாஞ்சிடும். அது மாதிரி ஒரு சில நட்பை நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், இல்லை நம்மளை போய் அங்கே புரண்டி பேசிப்போம். அந்த நட்பை கட் பண்ணி விடணும், அது சிறந்த நட்பு இல்லை. தென்னை மரம் தண்ணி கொடுத்தா இளநீ தரும். அது மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சால் நம்ம கூட இருப்பான், அப்படியே ஒட்டிக்கிட்டே அலைவான், இல்லாட்டி வரமாட்டான். அந்த நட்பு சிறந்த நட்பு, அதையும் கட் பண்ணி விட்டுறணும். முதல் வகை நட்பு பனைமர நட்பு. நம்ம பனைமரத்தை நட்டு வைக்கிறது கிடையாது, பராமரிக்கிறது கிடையாது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது கிடையாது. ஆனால் எல்லாமே தரும் நமக்கு. நல்ல வெயில் நேரத்துக்கு நொங்கு தரும், சாப்பிட்டா வயிற்றில் எந்த நோயும் வராது. நம்ம தான் குறுக்குறே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே, நைட்ரஜன் ஆக்சைடு ஓட்ட வேலை போகுது, அப்படியே எல்லாம். நல்ல வெயில் நேரத்துக்கு பதினி தரும், சாப்பிட்டா நுரையீரலில் எந்த நோயும் வராது, ப்ரீத்திங் சரியாக இருக்கா. நம்ம தான் பவன் முன்னாடி எப்போ தயார் பண்ணி தெரிய வாங்கி முடக்கணும் குடிச்சிக்கிட்டு இருப்போம் சரிங்களா. அது செய்யலாம். அடுத்து நல்ல பனை வெயில் அந்த கற்றுக்கத்திரமில்ல,
6 மாசமா கத்திக்கிட்டு இருக்கோம்ல. பண வெள்ளம், தொண்டை தான் என்றி எல்லாத்துக்கும். தலைவலிக்குதா தொண்டை வலிக்கும், அம்மா அப்பாவுக்கு தான் தலைவலிக்கும், எங்கேயாவது அடிபட்டுருக்கா தொண்டை வலி வரும். ஏன்? இது நுழைவாயில் மாதிரி மனுஷ உடம்புக்கு. அப்போ அதுக்கு வந்து ஒரு பண கசாயம் வெளில சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது, எந்த நோய் வராது. நம்ம தான் என்ன சொல்கிறோம், புரு இன்ஸ்டன்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பனங்கிழங்கு பெண்கள் வேக வச்சு சாப்பிட்டா குழந்தை பிரசவம் இலகுவம்னு இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க. எங்கே சாப்பிட்றோம், பீஸா பர்கர் பானிபூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எதுவுமே நம்ம செய்யாமல் நமக்கு எல்லாமே தர பனைமரம் மாதிரி நம்ம எதுவுமே செய்யாட்டி நம்ம கூட இருப்பான் நண்பன். நமக்காக சாமி கும்பிடுவான், என் நண்பன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கும். அந்த நட்பு சிறந்த நட்புன்னு நான் சொல்லலை, கண்ணதாசன் சொல்லியிருக்கார். இது மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து ஒரு மனிதன் தெய்வத்துக்கு சொல்ல, ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு சொல்றார், நான் சொல்றேன்டா உனக்கு அப்படி. நால்வர் ஒருத்தர் திருஞான சம்பந்தர் 3 வயசு பிள்ளை, பச்சை பிள்ளை, சீர்காழியில் நடந்த உண்மை சம்பவம். கல்வெட்டு இருக்கு. 3 வயசுல பிள்ளைய கொண்டு விட்டு அவங்க அப்பா குளிக்க போயிட்டார். எங்க கோயில் குளத்துக்குள்ள குளிக்க போயிட்டார். உள்ள போய் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்க்குது பிள்ளை, சின்ன பிள்ளை தானே, 3 வயசு தானே. அப்பாவை காணாம், பார்த்து தண்ணியை பார்க்குது, மேலே கோபுரத்தை பார்க்குது. அப்பான்னு அழுக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா சிவன் பார்த்தார, சக்தி அனுப்பிச்சி விட்டார, போய் பால் கொடுத்துட்டுவான்னு. அம்பாள் கிண்ணத்தில் பால் கொண்டாந்து அந்த திருஞான சம்பந்தம் 3 வயசு பிள்ளை கொடுத்துட்டு போயிட்டார். குடிச்ச பால் கோவட்டில் வலியுது, சக்தி போயிட்டா. ஆனால் அப்பா இருந்துச்சு வேண்டாரு, பெத்தப்பா என்னடா அபிஷ்டு குழந்தை கொடுத்த பால் கோவட்டில் வடிச்சு யார்கிட்ட பால் வாங்கி குடிச்சேன் அப்படின்னு ஓங்கி அடுக்கி போக. அம்பாள் கொடுத்தாளா? நிமித்து பார்த்தா சிவன் சக்தி காட்சி கொடுத்தாங்களா. யாருக்கு? திருஞான சம்பந்தருக்கு. அவர் பாடியதான் 3 வயசு பிள்ளை பாடுது. எது? தேவாரம். ஆரம்னா வந்து நகை, ஆரம்னா ஒரு ஆரம் கழுத்தில் போடுது. பாட்டிலேயே சிவனுக்கு ஆரம் போட்டதான் திருஞான சம்பந்தர். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். 3 வயசுல போன. தோடுனா என்ன? சிவபெருமான் போட்டிருக்க தோடு யாருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சிருக்கு. தோடுடைய செவியன், செவியில் தோடு போட்டுக்கா. விடை ஏறி, காலமாடி ஏறி வந்தவனே விடை ஏறி தூவென் மதிசூடி, தூணா வெண்மை, மதினா நிலவு, நிலவை சூடியவனே. காடுடைய சுடலை, சுடல் என்ன? சுடுகாடு. சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். சக்தி கேட்டாங்களா? மகாவிஷ்ணு அலங்காரமாக இருக்கார்ல, நகையெல்லாம் போட்டுட்டு. பிரம்மா அலங்காரமாக இருக்க, நீங்கள் மட்டும் எப்போ தான் சாம்பலை பூசிட்டே இருக்கீங்க. அப்போ தான் சிவன் சொன்னாராம், பூமியில் மனித ஜீவராசிகள் இறந்துட்டாங்கன்னா 11 நாள் வரைக்கும் வீட்டு வாசலில் தான் உட்காந்துருக்கும் அந்த ஆத்மா, வெளியே வராது. அதனால தான் 11ஆவது காரியம் பண்ணுறது தெரியுங்களா. உட்காந்துருவாங்க, அவங்க போக மாட்டாங்க. எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆத்மா உட்காந்து அழுகுமா, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே உட்காந்து அழுதுகிட்டே. அப்போ தான் சுடுகாட்டுக்கு வரும். அப்போ அங்கே உட்காந்துருப்பேன் அந்த ஆத்மாவுக்காக. சாம்பல், ஒரு சாம்பல் முடிசூடா மண்ணாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பலடா பூசிக்கொள்னு என் உடம்பெல்லாம் பூசி அந்த ஆத்மாவுக்கு ஆறுதல் சொல்வேன். அந்த உடம்பெல்லாம் பூசுறதாமா இந்த காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். இது தேவாரம். 3 வயசு பிள்ளை பாடுனா வீட்டுக்குள்ள சிவபெருமான் வந்து உட்காந்துக்குவார். எங்கே பாடுறது நேரமே இல்லாமல் போச்சு. ஒரு வாரத்தில் ஒரு நாள் கேட்கலாம். இது ஒன்று தெய்வம். அடுத்து இவர் யார்? நம்ம அருணகிரிநாதர். தப்பா உணர்ந்துட்டாரு, போய் மலையிலேருந்து சாக போறாரு. தப்பை ஒருவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் தெய்வமாகிறான். அதுதான் உண்மை. தப்பை உணர்ந்து மன்னிப்பு. நான் சொன்னதான் சரி, நான் இல்லை, நான் அப்படி சொல்லவே கிடையாது. நான் சொன்னது பிடிவாதமாக இருக்கவே கூடாது. நான் தெரியாமல் சொன்னேன், மன்னிச்சுக்கணும், வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீந்துரும். நீங்கள் சொல்லி பாருங்க, பெரிய சொன்ன எப்பா தெரியாமல் சொன்னேன், மன்னிச்சுக்கப்பா, முடிஞ்சு போச்சு. அதை விட்டு நான் செஞ்சதான் சரி போறாருன்னா இங்கேயும் போறாரு அங்கேயும் போற, வெடிக்கும், பிள்ளையும் வெடிக்கும். அப்போ பார்க்குறாரு, தப்பா உணர்ந்துட்டாரு. தப்பா உணர்ந்து மலையிலேருந்து குதிக்க போறாரு. பார்க்குறாரு, முருகப்பெருமானை ஏந்திட்டாரு, பிராலிமலை ஏந்தி தான் அவர் வேல் வச்சு எழுதுறாரு நாக்கில். அவர் பாடியதான் திருப்புகள். வாரத்தில் ஒரு நாள் கேட்கணும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபர என போதும் முக்கண் பரமக்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவர்க்க தமரரு மடிவேனம். பத்து தலைதத்தை கனை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதரு பட்ட பகல் வட்ட திகிரி இரவாக பத்தற்கிரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரச்சி தல்வது பெருநாளே. ஒத்த பரிபுறம் நீத்த பதம் வைத்து பைரவி கற்கழிக்க கழுகொடு கழுகாட
பவரிக்க திகழக என்ன போத பறைகொட்ட கலமிசை குக்கு குக்கு உத்தி புகைபிடி என முதுகூகை கொட்புற்ற நட்புற்றனை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புலவர பெருமானே பெருமானே பெருமானே. திருப்புகழ் உட்காந்து மனப்பாடம் கூட நம்மளால பண்ண முடியாது. ஆனால் உட்காந்து எழுதுனா இது மட்டும் இல்லை, இவ்வளவு எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவு இது திருப்புகழ். வீட்டில் போட போட வந்து முருகப்பெருமான் வந்து உட்காந்துக்குவார். அடுத்து நம்மால் யாரு மாணிக்க வாசகர், அவர் எழுதுனா நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. இது திருவாசம். திருவாசகம் ஒரு வாசனை நீங்க நினைக்கலாம், சாந்தியா கனடா வந்து ஒரே பக்தி மலை மாதிரி இருக்குதேன்னு கொஞ்சம் மனசுக்குள்ள ஓடலாம். ஒரே ஒரு விளையாட்டா ஒரு விஷயம் சொல்லவா, சும்மா ஜாலியா. நம்ம வந்து எனக்கு நயன்தாராவை உங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ உங்களுக்கு பிடிக்கும், தமன்னாவை பிடிக்கும், எல்லா நடிகையும் பிடிக்கும். பிடிக்காதவங்க யாரும் கிடையாது. பிடிக்கும்ல, ரொம்ப பிடிக்கும். சரி, வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பொண்டாட்டிக்கோ காதலிக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டீங்க. சேர்த்தா டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. வெளியே நின்றுக்கிட்டு நயன்தாரா எங்கள் அப்பாவை காப்பாற்று, தமனா என் புருஷனை காப்பாற்றுனா வேண்டுவீங்க இல்லையே. அங்கே முருகனை கூப்பிடுவீங்க, முருகா எங்கள் அம்மாவை காப்பாற்று மொட்டை அடிக்கிறேன், மாரியம்மா எங்கள் அப்பாவை காப்பாற்று அழகு குத்திக்கிறேன் வேண்டும்ல. தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது. இது வந்து மனிதன் தெய்வத்தை சொன்னது. அடுத்து தெய்வம் மனிதன் சொன்னது பகவத்கீதை. எது நன்றாக நடந்தது நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறது அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாக நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்தால் எதை நீ இழப்பதற்கு, எது உமக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்தே எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தாய் எதற்கா நீ அழுகிறாய், எது இன்று உம்முடையதோ நாளை மற்றவருடையதோ. இது நான் சொல்ல, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்னது. முடிஞ்சு வச்சிங்களா. அடுத்து வந்து தெய்வம் தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற பிரணவ பொருள். தெய்வம் தெய்வத்தை சொன்னது. ஓம்ங்கிற பிரணவ பொருள் இல்லாமல் இந்த ஜீவன் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது. பிரபஞ்சம் எப்போ வந்திருக்கும், சூரியன் மற்ற கிரகம்லாம் 3 செகண்டில் வந்தது. டமார்னு ஒரு சத்தம். முதல்ல எதுவுமே கிடையாது, பூமி கிடையாது, சூரியன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்ட சராசரம் தான். டம்முன்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் இதெல்லாம் ஓம்னு ஒரு சத்தம். அதை அப்படியே பிளந்து அண்ட சராசரத்தில் அப்படியே எல்லாம் வந்துச்சு. சூரியன் பூமி எல்லாம் ஒரு 3 செகண்டில் வந்து தான் இந்த சூரிய குடும்பம், இந்த உலகம். அப்போ வந்து அது அந்த ஓம்ங்கிற சத்தம் இல்லாமல் எந்த ஜீவனும் கிடையாது. எங்கேயாவது போய் மலைக்கு போனீங்கன்னா உச்சியில் நின்று இப்படி கையை கட்டி கேட்டு பாருங்கள், காற்று ஆகாயத்தில் ஓம்னு ஒரு சத்தம் கொடுக்கும். எங்கேயாவது கடலுக்கு பண்ணி கையை கட்டி பாருங்கள், அந்த அலை ஓம்ங்கிற சத்தம் கொடுக்கும். எங்கேருந்து கொண்டு வரும் ஓம்ங்கிற சத்தத்தை, ஓம்ங்கிற மந்திரம். அது மந்திரம், அது அடிவயத்துலேருந்து கொண்டு வரணும். மூலாதாரம் அடிவயிறுனா 6 சக்கரம். நீங்களாம் வண்டி ஓட்டுங்க, 2 சக்கரம் நேரம் இருந்தால் வீட்டுக்கு போகும். நமக்கு 6 சக்கரம் இருக்குது. மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 6 சக்கரம் இருக்குது. 6 சக்கரம் நேராக இருந்தால் ஆயில் விருத்தியாகும், நோய் நொடி வராது. 6 சக்கரத்தை நேராக்கிறது எது, ஓம்ங்கிற மந்திரம் தான். 6 சக்கரம் எங்கெங்கே இருக்குது, மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்சை, சகசிரநாம். முடிஞ்சு வச்சு இந்த 6 சக்கரம் ஓம்ங்கிற மந்திரத்தை நல்லா இந்த 2 விரலை மடக்கி சாந்தியக்கா சொல்லிட்டு போனாங்கன்னு இந்த நாபி கமலத்து கீழே வச்சு பத்மாசனம் போட்டு உட்காந்து நல்லா நிமிந்து உட்காந்து ஓம்ங்கிற மந்திரத்தை 108 தடவை பௌர்ணமிக்கு சொல்லி பாருங்கள். ஒரு 5 பௌர்ணமி சொல்லி தான் பாருங்களேன், பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கும். 10 வயசு குறையும். நான் எழுதி கொடுத்து 10 வயசு தான் உருவம் வராது, உள்ள எனர்ஜி கிடைக்கும். 10 வயசு ஒரு சக்தி வரும், மேலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து கொட்டு ஒரு சக்தி. அதுதான் அந்த மந்திரம். நோய் வராது, ஆயில் விருத்தியாகும். முடிஞ்சு போச்சு. இந்த மந்திரம் அப்படியே இருக்கட்டும். நாடகத்துக்கு வந்துடலாம். சங்கரதாஸ் சாமி நாடகத்தை வச்சார். விடிய விடிய ஏன் நீங்கள் நல்லா இருக்கணுங்க தான். இந்த வெட்டார் வெளியில் உட்காந்துருக்கீங்கல்ல, மேலேருந்து ஒரு பிரபஞ்சத்துலேருந்து மகரம் தூள் கொட்டும். இதுக்கு பேர் ஓப்பன் பிளேஸ் மெடிசன். வெளிநாட்டில் நம்ம உங்களை அறியாமல் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத சங்கரதாஸ் விடிய விடிய நடத்த வச்சார். 12 மணி பூமி சுழற்சி, அது மாதிரி விடிய காலம் 4:30 மணி பிரம்ம உத்த நேரம். அரிதாரம் போச்சுட்டு என்ன சொன்னாலும் பழிக்கும், நீங்கள் என்ன கேட்டாலும் பழிக்கும். அந்த நேரத்தில் அவ்வளோ விசேஷமானதான் இந்த நாடகம். விடிய காலம். அப்போ 12 மணிக்கு வள்ளி வெளியே வரணும், வந்து சாமி பாட்டு பாடணும். ஏன் 12 மணிக்கு அர்த்த ஜாம பூஜை பண்ணுவாங்க எல்லா கோயிலும் சேர்ந்து. இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. கருட புராணம் புத்தகம் வாங்கி படித்து பாருங்க. பிரேதாத்மாக்கள் அலையும். இப்போ இங்கே கூட நிற்கும், உங்கள் பக்கத்தோட உட்காந்துருக்கு, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒட்டுச்சுன்னா போகவே போகாது. யார் அந்த பிரேதாத்மா? தீராத ஆசையோடு இறந்தவர்கள். துர்மரணம். மரணம் என்பது துர்மரணம் வேறும்.
துர்மரணம் அடைந்தவர்கள், தீராத ஆசையோடு இறந்தவர்கள் ஆத்மா மேலே போகாது, அதுக்கு அங்கே இடம் கிடையாது. அது பூமியை தான் சுற்றி சுற்றி பிரேதாத்மாவை அலையும். வந்து ஒட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, போகவே போகாது. அக்கா எங்கள் ஊரில் யாரும் அப்படி சாகலக்கா, வெளிநாட்டில் சேர்ந்த ஆத்மா கூட சுற்றிட்டு அலையும். அந்த பிரேதாத்மா நம்ம ஊருக்கு வரக்கூடாதுக்கா தான் எல்லா ஊர்லேயும் கோயிலை கட்டி இந்த கும்பாபிஷேகம் வைப்பாங்க. கும்பாபிஷேகம் பண்ணுறது, சாமி கும்பிட்றது, இரவு ராத்திரியில் 12 மணிக்கு முந்தினா பூசாரி வந்து தீப்பந்தத்தை வச்சுட்டு ஊர் தெருவுக்குள்ள அப்படி போயிட்டு வருவாங்க. பிரேதாத்மா வரக்கூடாதுன்னு பேரும் பண்ணுறது கிடையாது. வள்ளி திருமணத்தில் வள்ளி வந்து இந்த ஊர் வரிக்காசு சம்பளமாக வாங்கிட்டு போகிறோம், இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க யாருக்கும் எந்த பிரேதாத்மாவில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பிள்ளைகள் நினச்சி நான் மனசார சாமி பாட்டு போடும்போது உங்கள் மனசுலேயும் சாமி பாட்டு தான் ஓடும். அப்போ நீங்களும் கோயிலில் பூஜை பண்ண சமம். கருணபுராணம் புத்தகம் படிச்சுன்னா 12 மணிக்கெலாம் இருந்துச்சு போக மாட்டீங்க, உயிர் அவ்வளோ பயந்துருவீங்க. அவ்வளோ அந்த 12 மணிக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. அதனால் நம்ம ஊர் நல்லா இருக்கணுக்காக அந்த மந்திரத்தை சொல்லுவோமா, கண்ணை மூடி அப்படியே பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். ஏற்றுக்கோங்க. ரேவதி ராகம் சிவனுக்கு மட்டும் இல்லை, எல்லா தெய்வத்துக்கும் பிடித்த ராகம் ரேவதி ராகம். பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே, பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே வில்லை செல்வமே, பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதயம் மேவிடும் சிரிக்கும் பூரணா சரணம். யாக புண்ணியத்தின் மூல பொருளே ஈரேழ் உலக கருவே, யாக லட்சத்தின் மூல பொருளே ஈரேழ் உலகே கருவே. எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா, பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே, பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. மாபாரதத்தை மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் சரணம். மழையாய் அருளாய் ஒளியாய் விளங்கும் மகா கணபதியே சரணம். மாபாரதத்தை வேறுவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். மழையாய் அலையாய் ஒளியாய் திகழும் மகா கணபதியே சரணம். பூபாரதத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம். பாரதத்தை இயந்து சுமத்திடும் புண்ணிய புருஷனே சரணம். நல்ல சக்தியும் சித்தியும் நித்தமும் வழங்கும் சத்திய ஜோதியே சரணம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே, பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. நல்ல அழகா எல்லாருமே ஒரு கை தட்டலாம். பிள்ளையார் பாட்டு தானே பாடினேன், எல்லாருமே கை தட்டலாம். கை தட்டினா உங்களுக்கு தான் நல்லது, எனக்கல்ல.
நீங்கள் கை தட்டினாலும் தட்டாட்டி சிரித்தாலும் சிரிக்காட்டியும் கவனித்தாலும் கவனிக்காட்டி எனக்கு காலை டப்பு வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் வாங்குற காசுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறவன் நான். இன்னி வாங்கிட்டு ஊர் வரி காசு இல்லை, அதெல்லாம் உழைக்கணும்னு நினைக்கிறவன். கை தட்டினா இதயத்துக்கு நல்லது. அது ஐயப்பன் பாட்டு பாடும்போது சொல்கிறேன், சரிங்களா? தினைக்கும் சொல்லுவேன், நான் அந்த பாட்டெல்லாம் மாற்ற மாட்டேன், பேசுகிற விஷயத்தையும் மாற்ற மாட்டேன், பதியணும். ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு விஷயம் பேசலாம், விஷயம் பேசாமல் இல்லை. உட்காந்து ஒரு 50 புத்தகத்தை படிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் பதிய வைக்கணும். நான் பதிய வைக்க 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 கொரோனா வருவதற்கு முன்னாலே நான் கொரோனா வரும்னு சொன்னவள் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். நான் வீட்டில் சாணி கரைச்சி தொழிங்க, பெண்கள் வாசல் தொழிச்சு கூட்டுங்க, கோலம் போடுங்க, சாணி கரைங்க, சாணி கரைச்சா வீட்டில் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து துளசி செடி நட்டு வைங்க, கொரோனா வைரஸ் வரும்னு நான் சொன்னேன். எல்லோரும் என்னை பைத்தியக்காரினாங்க. ஆனால் வந்தப்போலாம் தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் 2 வருஷம். அது மாதிரி நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. புராணம் படித்தோம்னா அதுலேயே மருத்துவம் இருக்குது, அதுலேயே வந்து ஆன்மீகம் இருக்குது, அறிவியல் எல்லாமே அதில் தான் இருக்குது. நம்மளை வச்சு தான் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவங்கள வச்சு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி எல்லாம் வந்து வெளியில் இன்றைக்கி வந்து எல்லாம் இன்றைக்கி 1000 வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் அடிப்படைங்கிறது ஆன்மீகம் நம்மளுக்கு கொண்டு வந்ததுதான், சரிங்களா? செவ்வாய் கிரகம் சிகப்பாக இருக்குன்னு எப்படி தெரியும்? இன்றைக்கி டெலாஸ்கோப் வந்துச்சு, ஆனால் அன்னைக்கு எழுதி வச்சார், சித்தர் எழுதினார், செவ்வாய் கிரகத்துக்கு செவ்வாடை உடுத்தினார். அது மாதிரி வியாழக்கிரன் வெண்மையாக இருக்கும் சொல்லி வெண்மையாடை உடுத்துனாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? நவக்கிரகத்தை பாருங்கள், ஒவ்வொரு துணி உடுத்திருப்பாங்க. அப்போ அன்னைக்கு பார்த்து செஞ்சு சொன்னவங்க அவங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சு வச்சது தான். 85 வயசில் என்னை பார்த்தா அப்போ போய் விறகு குடிச்சிட்டு வர அந்த அப்போ தான் அவங்க எலும்பு தேயாது. 85 வயசில் உட்காந்து பணியாரிச்சிட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம். 85 வயசில் கீரை கட்டை சுமந்து விற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த அப்போ தான் அவங்க எலும்பெல்லாம் தேயாது, அது உடச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு சாகிற வரைக்கும். ஆனால் இப்போ 30 வயசு ஆகிட்டா போதும். 30 வயசு ஆகிவிட்டதா உங்கள் எலும்பு தேய்ந்து விடும். நீங்கள் முதல்ல காலிஸ் குடிச்சே ஆகணும். எங்கே தேய்து? 85 வயசு அப்போ தான் எங்கே எலும்பு தேய்ஞ்சிச்சு? உட்காந்து திரைக்கல்ல திரிச்சாங்க, எலும்பு தேய்ஞ்சிச்சா? தேயாது. இதை குடித்தா தான் இன்னும் கொஞ்சம் தேயும். அதனால இதை அப்புறம் பேசிக்கலாம், இந்த கச்சேரிலாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஜெயபாதா ஆமாம், எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. உட்காந்து முட்டு மூங்கில் அரிசியை போட்டு சாப்பிடு. மூங்கில் அரிசினா தெரியும்ல, முட்டு மூங்கில் அரிசி தெரியும், உங்கள் கிராமத்துக்கு அவங்களுக்கு தெரியும். நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தான் வந்து நான் சாப்பிடல, இப்போ சாப்பிடாம தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு காலையில் நான் சாப்பிடல, நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்? நான் வீட்டில் கொஞ்சம் நேற்று சாப்பிட்ட மூங்கில் அரிசி, நேற்று நைட்டு போய் போன ஊரில் சாப்பாடு, அவன் இந்த பப்புன்னு பையன் தான் பாவம். சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ ஒன்று கறியை போட்டாங்க. நான் நான்வெஜ்ஜை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேறு வழியில் அது மட்டும்தான் இருக்குது. சாப்பிடுமே சாப்பிட்டா சோறு கொஞ்சம் கெட ஆரம்பிச்சிச்சு, அதை சாப்பிட்டோம். அவன் ஒரு இடத்துல ஒரு 15 ரூபா நான் வயிற்றால போய் நான் குளுக்கோஸ் ஏற்றிருக்கான்னு சொன்னான். நான் திருச்சியிலேருந்து ஒரு 10-15 ரூபா போயிட்டு நீங்கள் அதோட தான் நிற்கிறேன். ஏன்? முதல்ல சாப்பிட்ற சாப்பாடு தெம்பு நிற்கிறான். இல்லைன்னா சொன்னு படுத்துக்கணும், வேறு பிள்ளை தான் வராது எனக்கு. ஐயோ எனக்கு வயிற்று வலிக்கு நான் வரலேன்றான். சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் மூங்கில் அரிசியை சாப்பிடுங்க, எலும்பு தேயவே தயார். கொஞ்சம் முருங்கை பூசப்பு குடிச்சு வச்சுருங்க, அவ்வளோ எனர்ஜி கிடையாது, முழங்கால் வலி வரவே வராது. எல்லாமே நம்மகிட்ட நம்ம தான் சாப்பிட்றதே கிடையாது. விளம்பரத்தை பார்த்து என்றைக்கு நம்ம மாயை விலக ஆரம்பிச்சோமோ, நம்முடைய பாரம்பரிய உணவு என்னைக்கு விலகுது நம்மளுக்கு நம்முடைய பலம் போயிடும். நம்முடைய மன்னர்கள் வந்து ஓடுற குதிரையில் ஏறி உட்காருவாங்கங்க. பாருங்க, பழங்காலத்து புத்தகம் ஓடுற குதிரை ஓடிக்கிட்டு இருக்குமா, அதுக்கு ஈக்குவலாக ஓடி தவி அந்த குதிரையில் ஏறி உட்காந்து 50,000 பேர் 20 பேர் வெட்டி சாய்ச்சவங்க தான் நம்ம ஆளுங்க. அவங்க வச்சிருக்க வாள் இன்னைக்கு அவ்வளோ தூக்க முடியாது. இன்னைக்கு ஏன் நம்மளால முடியலை? நம்முடைய பாரம்பரிய சாப்பாடு மாறிடுச்சு, பழக்க வழங்கல் மாறிடுச்சு. யார் மாற்றினது? நாம தான் மாற்றிக்கிட்டோம். அது அப்புறம் இருக்கட்டும், சரிங்களா? வேதனைப்பட்டு ஒரு விஷயம் சொல்லவா? கொஞ்சம் நம்ம உங்கள் பாட்டை எங்கள் பாட்டை நான் சொல்லி முடிச்சோம். உங்களுக்கு கஷ்டமாக பொம்பளை பிள்ளை நிறையா உட்காந்துருக்கீங்க, உங்களுக்காக தான். நம்ம பாட்டை உங்கள் பாட்டை எங்கள் பாட்டெலாம் ஒன்று தானே. பாட்டை காலத்தில் ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்குமா, ஆற்றுல போய் ஐர மீன் பிடிச்சிட்டு துண்டு ஆடு மாடை குளிப்பாட்டிட்டு அப்பிச்சு வந்து துண்டை முறுக்கி இப்படி முதுகு தொடப்பாங்க. அதுதான் முறையான குளியல். தண்டுவடத்தில் வந்து தண்டுவடம் வலுவடையணும், அது மூலமாக ரத்த ஓட்டம் மூளைக்கு போகும். எவ்வளோ விஷயம் அறிவியல் பாருங்கள். செய்ய தெரியுமா? இப்போ எலும்பு தெரிஞ்சு வச்சு வந்து மாத்திரை தின்னு அடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஒன்று நான் ஸ்டாப் நர்ஸ் தான் நான் சொல்கிறேன், எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னையெல்லாம் இன்னும் சொல்ல முடியாது. எலும்பு தேய்னி போய் மாத்திரை சொன்னால் அடுத்து உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அது அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் நம்மளாலும் சொல்லி வச்சாங்க, குளிச்சு முடிச்சுட்டு கிராமத்து குளத்துக்குள்ள போய் துண்டை முறுக்கி இப்படி தேய்ப்பாங்க. துண்டு முறுக்கிட்டு தேய்க்கும் போது அந்த தண்டுவடை வலுவடையும். குளத்தில் குளிச்சிருப்பாங்க, விடிய அந்த குளத்தில் நிலாவோட ஒளி இருக்கும், அதில் குளிச்சோன்னா அவ்வளோ சக்தி நமக்கு கிடைக்கும். எல்லாம் போய் விட்டு அது மண்ணால் போச்சு. அது மாதிரி ஆறெல்லாம் அகலமாயிடுச்சு. மனசு வச்சா வரலடித்து மழை வெஞ்சா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? காவேரிலாம் கலந்து வந்துச்சு. அடுத்து நம்ம தாத்தா காலத்தில் ஊர் குளம் இருக்கும், குளத்துல தான் குளிக்கணும். குளிக்கும் முறை சாப்பிட்றது வடக்க திரும்பி சாப்பிடக்கூடாதுங்க, நோய் வந்துடும். வடக்க தலை வச்சு தூங்கக்கூடாது. ஆனால் வடக்க திரும்பி குளிக்கலாம், கிழக்க திரும்பி குளிக்கலாம், தெற்க திரும்பி குளிக்கக்கூடாது, மேற்க திரும்பி குளிக்கக்கூடாது. மலம் வந்து கிழக்க போகக்கூடாது, தெற்க திரும்பி தான் மலம் போகும். இவ்வளோ விஷயம் இருக்குது. மலம் போகிறதுலேருந்து சாப்பிடணும், அவ்வளோ விஷயம் எல்லாத்தையும் தூக்கி அணிச்சிட்டோம் நம்ம, முடிஞ்சு போச்சு. அப்போ குளிக்கும் முறை முதல்ல பாதம் நினையணும், அதுக்கப்புறம் முழங்கால் நினையணும், அப்போ அடிப்பேர் நினையணும், அதுக்கப்புறம் நினைச்சிட்டு மார்பு. இதுக்காக தான் குளம் வச்சாங்க. குளமெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ தான் உடம்புலேயே அந்த வெப்பம் வெளியே வந்து காது வெளியே போயிடும். அதுக்காக தான் குளம் வச்சது. அடுத்து நம்ம அப்பா காலம், ஊர் கேணி இருக்கு, ஒரு கேணி தான் இருக்கும். அப்போ தான் தண்ணி இறைச்சியில் கொண்டு வருவாங்க, இடுப்பில் கூட தலையில் வச்சு கொண்டு வரும். நான் அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். அப்பச்சி பாப்பார் சாப்பிடல உட்காந்து பொண்டாட்டி ரசிப்பார்.
பொம்பளை பொண்டாட்டிக்கு 50 வயசு ஆகுது, என்ன கட்டுக்கொலையாமல் இருக்காளே அப்படின்னு பொண்டாட்டி ரசித்த காலம் இப்போ இல்லை. சரிங்களா? எங்கே ரசிக்கிறதே அந்த மாதிரி இடுப்பில் வச்சுட்டு தண்ணி இறக்கிறே விழாயிலும் வலுவடை குனிஞ்சு கூட்ட கூட அடிவயிறு பெருக்காது. 10 வயசில் புளிய வர எடுத்தாங்கன்னா எங்கள் வீட்டில் முழங்காலில் பிரிச்சுமே போய் போ கட்டுத்துறை போய் கூட்டு போ அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆராய்ச்சி போட்டிருக்காங்க, கட்டுத்துறை எது? நாட்டு பசு மாடு கட்டிருக்க கட்டுத்துறையில் புல்லு திங்கிற மாடு புரோட்டா திங்கிற மாடு இல்லை. அந்த நாட்டு பசு கட்டிருக்க மாடு சாணம் விடும் பொழுது ஒரு காற்று வரும். அந்த காற்றை பெண்கள் சுவாசித்தால் கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க. நாட்டு பசும் இல்லை, கட்டுத்துறையும் இல்லை, பாதி பொம்பளை கர்ப்பப்பையும் இல்லை, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இழுத்து அரைக்கரைக்கா மார்பகம் இறங்காது எந்த வயசுலையும், குனிஞ்சு கூட்ட கூட அடிவயிறு விழுகாது. மாவளக்கு எதுக்கு மாவளக்கு இடிக்க வச்சாங்க கோயிலுக்கு? யாரும் இப்போ சாமன் எல்லாம் குத்த முடியாது. சரி மாவளக்கையாவது இடிங்கன்னா அந்த உலக்கை பிடிச்சி கிடைக்கும் போது இடை சின்னதான் மாவளக்கு இடிக்க போய் அதையும் போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடும். எந்திரமாக பெண்கள் வேலை செஞ்சால் எந்த நோயும் இல்லாமல் வந்தாருங்க. என்னைக்கு வீட்டுக்குள்ள எந்திரம் வந்துச்சோ பொம்பளை எந்திர மாதிரி ஆகிட்டா எல்லா நோயும் வந்துச்சு, முடிஞ்சு போய் கேணியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அடுத்து நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கேயும் அடிமை போயிருக்கோம், தண்ணி குடிச்சிட்டு வருவோம். இப்போ எதில் குடிக்கிறீங்க? வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்க. அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? உட்காந்துருக்க 10 வயசு 20 வயசு ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது, தண்ணி இருக்காது. இந்த வேர்க்குது பாருங்கள், இந்த வைகாசி மாதம் முடிய போது வேர்க்குது, உட்காந்து விசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ என்ன தண்ணி இருக்காது. காதில் இருக்க ஒரு தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு குழந்தைக்கு ஒரு தண்ணி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா இன்றைக்கி சுதாரிச்சுக்கலாம். வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே இனி வரும் சந்ததிகள் வாழ்வார்கள். சந்ததியை வாழ வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. போயிட்டு வரேன் ஒரு ஐயப்பன் பாட்டை பாடிட்டு. ஐயப்பன் பாட்டு பாடணுமா? இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம், இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே. அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பமார்களை கூட்டிக் கொண்டு ஐயனை நாடி சென்றடைவோம், சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்போ சுவாமியே. விரதம் இருந்து பார்த்த சாரதி உன் மைந்தனையே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோ. இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாபரை தொழுது ஐயனை நாடி சென்றடைவோம் சுவாமியே ஐயப்போ சுவாமியே. இந்த ஐயப்பன் பாட்டு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே ஐயப்பனுக்கு மாலை போட்டுப்பீங்க. ஏதாவது ஒரு வயசுலையாவது போட்டுப்பீங்க. நீங்கள் ஏன் கார்த்திகை மாதம் மாலை போட வச்சாங்க? இந்த மாதிரி சித்திரை வைகாசி விட அடிக்கிற வெயிலுக்கு 50 ரூபா குளிக்கலாம்ல. கார்த்திகை மாதம் அது இந்த வருஷம் ரொம்ப குளிரும். பொண்டாட்டி புருஷன் போர்வையை பற்றி இழுத்து போற்றி தூங்குற நேரம் 40 நாள் மாலை போட்டு 2 பேரையும் பிரித்து வச்சாங்க. கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சு 40 நாள் காப்பு கட்டி 2 பேரையும் பிரித்து வச்சாங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான். வருஷத்தில் ஒரு 40 நாள் நீங்கள் போகம் இல்லாமல் இருந்தால் உடம்பு வலுவடையும். வருஷத்தில் 40 நாள் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு சுத்தமாகும். 40 நாள் நீங்கள் விரதம் இருக்கணும். இது கணக்கு வச்சு தான் சித்திரையில் வச்சாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம இப்போ பாருங்கள் வேர்க்குது. இதே மார்கழி மாதம் பாருங்கள் வேர்க்காது, சிறுநீர் அதிகமாக போயிட்டே இருக்கும், உடல் மாற்றம். அது மாதிரி கார்த்திகை மாதம் நம்ம சாப்பிட்றோம்ல, நண்டை சாப்பிடு, மீனை சாப்பிடு, கறியை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, கண்ட கஷ்டமானதெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதை ஜீரணிக்கிறாங்க. ஜீரண உறுப்புகள் அவங்க அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க, மந்தமாக தான் இருப்பாங்க. பார்த்தாங்க சித்திரை விட்டால் நம்ம வருஷம் பூரா கறியை தும்மா போடு, ஒரு 40 நாளைக்கு மாலையை போடு, கறியை நிப்பாட்டு. 40 நாளைக்கு கறி சாப்பிடலன்னா உடம்பு சுத்தமாக வேர்வை மணக்கம். நீங்கள் கறி சாப்பிடாம இருந்து பாருங்களே, உடம்பு லேசாக இருக்கும், நல்லா ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதான் உண்மை. 40 நாளைக்கு மாலை போட்டால் பொய் பேச மாட்டோம்.
மாலை போட்டுக்கு நீ போய் டென்ஷன் படுத்தாங்க. அப்போ என்ன ஆகும்? கோவப்பட மாட்டான், ஆன்மா சுத்தமாகும். 40 நாளைக்கு காலையில் வெள்ளை நாந்திச்சு குளிப்பீங்க. 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சரஸ்வதி எழுந்துடைய ஏட்டை புரட்டி படிக்க நேரம் என்பது பிரம்மம். ஆனால் அறிவியல் ரீதியாக காலையில் அதிகாலை 4:30 மணிக்கு மேலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து நான் வந்தலேருந்து பிரபஞ்சம்னு சொல்லிட்டு பாருங்க. பிரபஞ்சத்துலேருந்து 2 வை காற்று கீழே இறங்கும், வைப்ரேஷன். 2 வை ஆக்சிஜன் கீழே ஏற்கனவே பூமியில் 3 வை ஆக்சிஜன். இந்த 5 வை ஆக்சிஜனை சுவாசித்தால் அமிர்தம் சாப்பிட்டுக்கு வைப்பாங்க. பார்க்கடலில் கடைஞ்சா அமிர்தம் வராது, கடைஞ்சா மொத்தமாக கடைஞ்சி வச்சுக்குவாங்க, தரமாட்டாங்க, கொண்டு வெளிநாட்டில் பதுக்கி வச்சுருவாங்க. அது கிடையாது. 40 நாள் வர்ற அமிர்தம் தான். அதான் அது அதிகாலை வீசுகிற காற்று தான் அமிர்த காற்று. அதனால தான் டாக்டர்ஸ் உங்களை வாக்கிங் போச்சுருவாங்க, காலேஜ் நடந்து போங்கப்பா, ஏன்னா அமிர்த காற்று. அப்போ 40 நாளைக்கு அமிர்த காற்றை சுவாசிக்கிறீங்க. 40 நாளைக்கு காலையில் வெளில நாச்சு குளிப்பீங்க. போய் கோயிலில் போய் குளிச்சுட்டு அரச மரத்தில் போய் சுற்றிட்டு பிள்ளையாரை ஊக்கி போடு. எப்படி ஊக்கி போடுவீங்க? இப்படி ஊக்கி போட்டு இப்படி கொட்டு போடுவீங்க. இப்படி கொட்டு போட்டு இப்படி ஊக்கி போடுவீங்களா? இல்லை, யார் சொல்லி வச்சா? முன்னோர். இது ஸ்வஸ்திகம். இதுக்கு பேர். இந்த வலது பக்க கை வந்து இடது பக்க காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலது பக்கம் மூளைக்கு ரத்த ஓட்ட வேகமாக போகும். இந்த இடது பக்க கை வந்து இந்த வலது பக்க காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இந்த இடது பக்கம் மூளைக்கு ரத்த ஓட்ட வேகமாக போகும். உட்காந்துட்டு கொட்டும்போது மூளை அதிர்வு வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி அதிகமாகும். அதிர்வு மூளைக்கு அதிர்வு கிடைக்கும். உட்காந்து தோப்பு கரும்போது மூளை முழங்கால் வலுவடையும். அரச மரத்துக்கு முன்னாடி அரச மரத்து காற்றை சுவாசினா 24 மணி நேரம் பிராணவாயுவை கொடுக்கக்கூடியது அரச மரம். அதை நம்ம சுவாசிக்கிறோம். கருமுட்டை அதிகமாக உற்பத்தி ஆகும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வீரிய விதை அதிகமாக உற்பத்தி ஆகும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் அரசம் பழம் சாப்பிட்டு வந்தீங்களா? விளக்கமாத்தில் குச்சி. இப்போ யார் சாப்பிட்றது? அதுதான் அவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அரச மரத்துக்கு விதை இருக்குது பாருங்கள், அது மாதிரி வீரிய விதை அதிகமாகும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நெத்தியில் குங்குமம் வைப்பீங்க, திண்ணீர் பூசிங்க. சாமிக்கு மாலை போட்டால் தான். நெத்தியில் குங்குமம் வச்சா கணவனாயில் நீடிக்கும்போது புராணம். ஆனால் இது ஒன்று, நெத்தியில் குங்குமம் எங்கே? கல்யாணம் பண்ண பெண்கள் இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறது. இது பேர் சீமந்தம். ஒரு கல்யாணம் பண்ண பொம்பளை போயிட்டா மகாலட்சுமி நிரந்தரமாக கூட்டிகிட்டு இந்த இடம் இங்கே பொட்டு வச்சுட்டு வீட்டுக்கார வெளியே அனுப்புனீங்கன்னா போன காரியம் சுகமாகும். 2வது விஷயம். 3வது வச்ச நேரத்தில் குங்குமத்தை அழுத்தும் போது ரத்த ஓட்ட சீராகும், மருத்துவம். இது 3வது விஷயம். 4வது கெட்ட சக்தி பக்கத்தில் வராது, மெஸ்மரிசத்துக்கு கட்டுப்பட மாட்டோம். 4வது. 5வது நல்ல குங்குமத்தை வச்சுன்னா சூரியன் கதிர்வீச்சு, அல்ட்ரா கதிர்வீச்சு இழுக்கக்கூடிய சக்தி. பெண்களுக்கு விட்டமின் டி தேவையே, எலும்பு தேயாது. 2 ரூபா குங்குமம் தான் எவ்வளோ வேலை செய்யுது. எங்கே வைக்கிறோம்? ஒட்டு போட்டால் வச்சு வாழ்க்கையை ஒட்டாமல் போயிடுச்சு. சரிங்களா? திண்ணீர் பூசுவீங்க. அடுத்து இப்போ வர்றேன் கை தட்டுறதுக்கு. சாயந்தரம் கிட்ட பஜனை பாடுவீங்க கை தட்டி. இந்த உள்ளங்கையில் காந்த சக்தி இருக்குது, உங்களுக்கு தெரியாது. எல்லா சாமியும் பாருங்க இப்படி தான் இருக்கும். எந்த சாமியாவது கையிட்ட அப்புறம் வடா பக்தம் நல்லா இருக்கேன்னு கேட்குதா? கேட்காது. எல்லா சாமியும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த காந்த சக்தி நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்டே 2 சக்தி இருக்கும். நம்மக்கிட்ட 2 சக்தி, நல்ல சக்தி கெட்ட சக்தி மாறி மாறி வரும். அதுக்கு பேர் பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன். நல்ல சக்தி நம்மள்கிட்ட வரும்போது நமக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும். கெட்ட சக்தி வரும்போது கெட்டதான் நடக்கும். என்ன பண்ணாலும் நல்லது நடக்காது. அதனால முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? கை கொடுக்காத கையெடுத்து கும்பிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல சக்தி இருந்து எதிராளிகிட்ட கெட்ட சக்தி இருந்தால் அந்த கெட்ட சக்தி கைவழியாக பாஸ் ஆகி வந்துடும். அப்போ முடிஞ்சு போச்சுங்களா? கெட்ட சக்தியே தான் இருக்கும். அதனால தான் கையெடுத்து எவ்வளவு அறிவாளிகள் பாருங்க, மிகச்சிறந்த அறிவாளிகள் முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள். உள்ளங்கையில் தான் குங்குமம் தருவாங்க. கோயில் வைத்து ஐயர் பாருங்க இப்படி தான் திரும்பி தருவார், அள்ளியெல்லாம் போட மாட்டார். இது வாங்கி இந்த உள்ளங்களை வச்சு இப்படி தொட்டு இந்த விரலை தொட்டு இப்போ தான் பூசணும். லபக்கு இங்கே கொட்டுறது அங்கே கொட்டுறது அதெல்லாம் ஐதீகம் கிடையாது, பூசணும். முடிஞ்சு போச்சு. உள்ளங்கெல்லாம் ரேகை பார்ப்பாங்க. இப்போ திடீர்னு மயக்கம் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? வேகமோடி இந்த பாதத்தை யார் சொல்லி கொடுத்தா? ஸ்டிமுலேட் பண்ணி பாதத்தை துரிதப்படுத்த, ரத்தத்தை துரிதப்படுத்தக்கூடிய சனி அந்த உள்ளங்கைக்கு உண்டு, அந்த காந்த சக்தி. அப்படி அற்புதமான இந்த உள்ளங்கை காந்த சக்தியில் இன்னைக்கு புகழை வச்சு கிச்சின்னு தேய்ச்சி காந்த சக்தியை பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே வச்சு புளிச்சுன்னு எச்சி எடுத்து போய் இருக்கிற டெக்ஸ்டோஸ் பூரா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டாக்டர்கிட்ட போக வேண்டியதுதான். அப்போ 2 காந்த சக்தி தட்டும்போது இந்த காந்த சக்தி அதிரி வந்து இதயத்துக்கு ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாழ்கிறதுக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு 1,50,000 தான் இதயம் துடிக்குது. பயந்துருவீங்க பார்த்தீங்கன்னா. அப்படி வேகமாக வேலை நடக்கும். அப்போ வேகமாக நீங்கள் கை தட்டத்தட்ட என்ன ஆகும்? இதயத்துக்கு ரத்தம் எடுத்து செல்லப்படியும். அதனால தான் கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. என்னை பார்த்தா அப்போ பிள்ளையை தூக்கி வச்சுக்கோம், சின்ன பிள்ளை இடுப்பில் வச்சுக்கோம். இடுப்பு வச்சா பிள்ளைக்கு அடிவயிறு பெருக்கு, அதை வச்சுக்கோம். சோறு கூட்டுந்தா சோறு, குழம்பு, கூட்டு, பாயசம், அப்பளம் நீ சாப்பிடு, உழைச்சி சாப்பிடு. தாத்தாவை குடும்பமா தாத்தாவை காப்பாற்று, அப்பத்தாவை குடும்பமா அப்பத்தாவை காப்பாற்று. ஊரில் இருக்க அத்தை குடும்பமா உறவுகளை வளர்த்தாங்க. கடைஞ்சி நாய் கூத்து நாயை காப்பாற்று, கடைஞ்சி பூனை கூத்து பூனையை காப்பாற்று. நண்டூர் நறுக்குச்சின்னா பிள்ளைங்க கைதடி சிரிக்கும். பிள்ளைக்கு விதயத்துக்கு ரத்தம் எடுத்து செல்லப்படும். இன்று செல்ஃபோனை காமிச்சு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ கைதட்டினா யாருக்கு நல்லது? உங்கள் இதயத்துக்கு தான் நல்லது. வீட்டில் டிவி பார்க்கும்போது ஆதித்யா சேனலை பார்த்துட்டு கைதட்டி சிரிங்க. முடிஞ்ச இதயத்துக்கு கொஞ்சமாக ரத்தம் வேகமாக போகும். அடுத்து 40 நாளைக்கு காமம் வராது ஆண்களுக்கு. வீரியம் சேரி நான் சொல்ல அகத்தியை சொல்லி வச்சிருக்காரு. அடி வயிற்றுல ஒரு கட்டவரலும் வீரியம் சேர்ந்துடும். 40 நாள் சரி இந்த வீரியம். அதுக்கு பேர் ஆத்மா ஆன்ம வீரிலிங்கம். அதோட பழனிக்கு போவீங்க. ஐயப்பன் போய் சஞ்சீவி அதிகம் உள்ளோம். கார்த்திகை மாதம் தான் வீட்டை சுற்றி மூலிகை செடி பூரா முளைச்சிடும். அது பூரா சுவாசிப்பீங்க. உடம்பு போட தங்கமாக மாறிடும். அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த நோயையும் எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த வீரிலிங்கத்தோடு அகத்திரி எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் உங்களை கார்த்திகை மாதம் மாலை போட வச்சு பஜனை போட வச்சது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால உங்களை கைதிட்டு சொன்னேன். அழுதை ஏற்றம் ஏறும்போது அரியரன் மகனை துய்த்து செல்வார். வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் மண்புலி ஏறி வந்திடுவார். வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் மம்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கருணை களையும் துணை புரிவார்.
ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் ஐயன் சஞ்சலமின்றி ஏற்றிடுவார். சங்கரன் மகனை கும்பிடுவார் சங்கடமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏறிடுவார். காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாயிருப்பார். காலமெல்லாம் நமக்கு அரும் காவலராயிருப்பார். தேகபலம்தான் பாதபலம்தான் தேகபலம்தான் பாதபலம்தான் தேகபலம்தான் என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம்தான் என்றால் நல்ல பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவோ மதிமுகம் கண்டு மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு முள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா.